அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. நான் உங்களுக்கு டீச் பண்ண போறது ஸ்பீக்கிங் ஹிந்தி கோர்ஸ். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒர்க் பார்த்தோம், ஏ பார்த்தோம். இப்ப பார்க்க போறது யஹா வஹா கஹா. வெறுமனே யா ஹா போடும்போது எக்கு சொல்லுவோம். இந்த சந்திர பிந்து போடும்போது இங்கு யஹா இங்கே, வா ஹா வஹா அங்கே, கஹா கஹா எங்கே. கொஸ்டின் மார்க். யஹாம் இங்கே ஹியர், யஹாம் அங்கே தேர். தொலைவா இருக்கவங்க பக்கத்துல இருக்கிறவங்க யஹாம் சொல்ல போறோம். தொலைவா இருக்கிறவங்கள வஹாம் சொல்ல போறோம். தேர். கஹா எங்கே, யார். ஹாம் ஆமாம், எஸ். நஹி இல்லை, நோ. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், இது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வித்யாலய ஹை, ஸ்கூலும் சொல்லுவோம், வித்யாலயம் சொல்லலாம். வித்யாலனால பள்ளிக்கூடம், ஸ்கூல்னால பள்ளிக்கூடம். இது பள்ளிக்கூடம். This is a school. ये कहाँ है? இது எங்க இருக்கிறது? Where is it? यहाँ ஸ்கூல் சொல்லலையா, வித்யாலயா, அது எங்க இருக்கிறது? சேலம் மகாநகர் में है. இது சேலம் மாநகரில் உள்ளது சொல்லலாம், உள்ளது சொல்லலாம், இருக்கிறது சொல்லலாம். இது சேலம் மாநகரில் இருக்கிறது. சேலம் மகாநகர் में है. It is in சேலம் டவுன். மைதானம் கிரவுண்ட். அது விளையாட்டு திடல். திடல்னு சொல்லலாம், மைதானம் சொல்லலாம். That is a playground. வகுப்புல அல்ல, that is a playground. மைதானம் कौन है? மைதானத்தில் யார் இருக்கிறார்கள்? விளையாட்டு திடலில் யார் இருக்கிறான்? அவங்க அதே பண்ணிட்டாங்க. மைதானம் சொல்லும் போது கண்டிப்பா உயர்தினை தான். அதனால யார் இருக்கிறார்கள்? Who is in the playground? மைதானம் ராம் है. யாராவது போட்டுக்கலாம், ராம், சீதா, அதுல கோகுல், இல்ல ஹரி, அந்த மாதிரி பேரை போட்டுக்கலாம். நம்ம ஈஸியான பேரா. மைதானத்தில் ராம் இருக்கிறான். ராம் is in the playground. ராம் is in the playground. एक घर है. இது வீடு. This is a house. यह सुभाष का घर है. இது வீடு சொல்லும்போது யாருடைய வீடு கேள்வி எடுத்துறீங்களா? यह सुभाष का घर है. இது சுபாஷுடைய வீடு. கா கே கீழ் போது உடைய வரும். அதை நம்ம கிராமர் பார்த்துக்கலாம். இங்க சுபாஷ் என்பது சிங்குலர், அதனால கா. சுபாஷுடைய வீடு. This is Subhash house. घर में मां, बाप और सुभाष है. வீடு யார இருக்காங்க? அம்மா அப்பா சொல்றோமா? அம்மா அப்பா சுபாஷ், நானும் சொல்லுவோம். வீட்டில் அம்மா அப்பா மற்றும் சுபாஷ் உள்ளனர். மதர், ஃபாதர் அண்ட் சுபாஷ் ஆர் இன் த ஹவுஸ். घर में मां, बाप और सुभाष है. इंग्लिश வந்து ஃபர்ஸ்ட் மதர் பாப் சொல்லிடுறோம், ஃபாதர் மதர் சொல்லிட்டு. ஹிந்தி வரும்போது घर में வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறார்கள். घर में शिवानी भी है. வெறும் பாய் மட்டும் சொல்லுங்க. இப்போ கோலியும் சொல்றோம். சிவானி கூட இருக்கிறா. வீட்டில் சிவானியும் இருக்கிறாள். சிவானி is also in the house. बीना கூட also. घर में शिवानी भी है. राम कहाँ है? राम எங்கே இருக்கிறான்? राम எங்கே இருக்கிறான்? Where is Ram? राम पाठशाला में है. நம்ம ஸ்கூல் பார்த்தோம், வித்யாலய பார்த்தோம், இப்ப பாட்சாலா. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு 3 மீனிங் இருக்கு. राम पाठशाला में है. राम
பள்ளியில் இருக்கிறான். ராம் இஸ் இன் த ஸ்கூல். பாட்சாலா கஹா ஹை? பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது? பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த ஸ்கூல்? பாட்சாலா செவாப்பேட். தமிழ்ல செவ்வாய்ப்பேட் சொல்றோம், அதுக்கு செவ்வாப்பேட். பள்ளிக்கூடம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ளது. ஸ்கூல் இஸ் இன் செவாப்பேட். உங்களுக்கு எல்லாமே நடத்தும் போது நிறைய நேரம் வந்துடும். இல்ல இன்னும் 2 மட்டும் சொல்லிக்கலாம். उपवन में और क्या है? उपवन मीन्स गार्डन, தோட்டம். தோட்டத்தில் இன்னும் யார் இருக்கிறார்கள்? ஏற்கனவே கொஞ்சம் இருக்காங்க. और क्या है? மேலும் யார் இருக்கிறார்கள்? What else is in the garden? else இன்னும் யார் இருக்கிறார்கள்? उपवन में एक गाय और एक मोर भी है. தோட்டத்தில் एक गाय ஒரு பசு மற்றும் एक मोर ஒரு மயிலும் கூட இருக்கின்றன. தோட்டத்தில் ஒரு பசு மற்றும் ஒரு மயிலும் கூட இருக்கின்றன. plural hang. उपवन में एक गाय और एक मोर. plural வருதுல்ல, அதனால hang புள்ளிக்கு எழுதணும். There is a cow and also a peacock in the garden. घोड़ा कहाँ है? कुதிரை எங்கே இருக்கிறது? Where is the horse? घोड़ा मैदान में है. குதிரை மைதானத்தில் உள்ளது. Horse is in the ground. அப்ப இப்படி கேள்வி கேட்ட எப்படி பதில் சொல்ல தெரிஞ்சு போச்சுங்களா? கஹானா எங்கே, கவுனா யாரு, கியானா என்ன. இதுல எல்லாம் மோஸ்ட் நம்ம கஹானா பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு क्वेश्चंस எல்லாம் பார்த்துக்கலாம். धन्यवाद.